ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு bashaskitchen. bashaskitchenல இன்றைக்கி நம்ம ரோல்டு ஓட்ஸை வறுத்து அரைச்சி அதை நம்ம ஜலிச்சு எப்படி 100% ஓட்ஸ் சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எனக்கு 100% ஓட்ஸ் சப்பாத்தி தான் செய்யணும், அதில் நம்ம கோதுமையோ ரவையோ கலக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இது செஞ்சு பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ரோல்டு ஓட்ஸ் அப்படி இல்லைன்னா குக்கர் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை கடாயில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பேசனில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஓட்ஸ் ஆறினதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா மையாக நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதுக்கப்புறமா இதில் ஒரு ஜலிப்பான் வச்சு நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஏதாச்சும் ஓட்ஸ் சரியாக அரைப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு மாவில் சேராது. ஏன்னா அரைப்படாத ஓட்ஸை நீங்கள் மாவாக பிசைஞ்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிசைய வராது, எல்லாமே அப்படி திரியாக ஆயிரும். அதனால் நல்லா ஜலிச்சுட்டு அந்த மாவை தான் நீங்கள் மாவுக்கு பிசையணும். கொஞ்சம் நரன்னு இருக்கிற ஓட்ஸையும் மறுபடியும் அரைச்சிட்டு அதையும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஜீரோ அப்புறம் ஓமோ சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வெதுன்னு இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை நம்ம பிசைய போகிறோம். கொஞ்சம் வெது தண்ணி ஊற்றுங்க, அப்போ தான் நம்மளுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைய வரும். பாருங்கள், நம்மளுக்கு மாவு நல்லா உதிராமல் நல்லா சூப்பராக இந்த மாதிரி பிசைஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு சப்பாத்தி மாவு போடுறதுக்கு வரும். ஓட்ஸில் நம்ம கொஞ்சம் கோதுமையை கலந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு மாவு நல்லா பிசைகிறதுக்கு வரும். ஆனால் 100% எனக்கு ஓட்ஸில் தான் சப்பாத்தி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தான் செஞ்சு பார்க்கணும். இப்போ இதை நம்ம சப்பாத்தியாக உருட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக போடாமல் ரொம்ப தடிமனாகவும் சேர்க்காமல் மீடியம் சைஸாக அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தவா சூடு பண்ணிவிட்டு அதை நம்ம 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் வேகிறதுக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லாட்டினா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதான் 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஓட்ஸ் சப்பாத்தி 100% ஓட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணது தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வெயிட் லாஸ் ரெசிபீஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லைக் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.